பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பாண்டியன் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. சரவணன் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு இங்கே கோமதி நம்ம பாண்டியன் சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க. நம்ம கோமதி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி நீ அழுதுகிட்டே இருக்கிறதுனால எனக்கு தலைவலியாக இருக்குது. ஏற்கனவே நடக்கிறது எல்லாமே பார்த்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்குது. நீ வேற அழுது எனக்கு தலைவலியை வர வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை திட்டுறாங்க. உடனே இங்கே நம்ம அரசி இருந்துட்டு, அப்பா அம்மா மட்டும் என்னப்பா பண்ணும், பாவம் அம்மாவும் அண்ணனோட வாழ்க்கையை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அழுதா எல்லாமே வந்துருமா, அந்த மயிலை உண்டிலன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே மயில் வந்து மன்னிப்பு கேட்கவும், ஆனால் இங்கே நம்ம பாண்டியன் எடுத்துகிட்டு, இங்கே பாருப்பா தேவையில்லாமல் என்கிட்ட வந்து வாங்கி கட்டிக்காத, உன்னை பார்க்கவே எனக்கு அருவெருப்பாக இருக்குப்பா. இங்கே பாருப்பா, என் பிள்ளையை ஏமாத்தினது எல்லாமே போதும், உன் அப்பா அம்மாவை வர சொல்லி நீ உன் வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லுவோம். மாமா அப்படி மட்டும் சொல்லாதீங்க மாமா, நான் இந்த வீட்டெல்லாம் விட்டுவே போக மாட்டேன். எனக்கு சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும். தயவு செஞ்சு என்னை யாரும் இப்படி என்னை பேசாதீங்க, நான் வீட்டை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. உடனே இங்கே கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வந்து மயில பல்லார்னு அரைகிறாங்க. உடனே அரசி இருந்துட்டு, அம்மா ஏம்மா எதுக்காக நீ கோவப்படுற, இருமா அடித்தா மட்டும் எல்லாமே மாறிட போகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஹேய் நீ சும்மா இருடி, உனக்கு எதுவும் தெரியாது, என் பிள்ளை அப்பாவி பையனை இப்படி ஏமாற்றி வச்சுருக்காங்க டேடி, என் பையனை பாரு எப்படி நொந்து போய் இருக்கான்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே இப்படி போய் சொல்லி இந்த குடும்பத்தவே ஏமாற்றி என் பிள்ளை வாழ்க்கை குழி தோண்டி புதைச்சவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இங்கே மயிலை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மயிலுமே, அத்தை நீங்கள் எனக்கு எம்பிட்டு வேணால் அடிங்க, ஆனால் என்னை வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க அத்தை, நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கவும், உடனே எங்கள் பாண்டியனுக்கு கோவம் வந்து, இங்கே பாருப்பா நீ இன்னும் இந்த வீட்டை ஏமாற்றணும்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்க போல, நானே உன் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே மயில் இருந்துட்டு, வேண்டாம் மாமா ப்ளீஸ் மாமா தயவு செஞ்சு என் அப்பா அம்மாவை வர வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வர வைக்கக்கூடாது, பொய் சொல்லி ஒரு குடும்பத்தவே ஏமாத்திருக்காங்களே, வரட்டும் நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் பேசிக்கிட்டு இருக்கவும், இப்போது எங்கள் பாண்டியன் மாணிக்கத்துக்கும் கோமதிக்கும் கால் பண்ணி, அதாவது மாணிக்கத்துக்கு கால் பண்ணி உங்கள் சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே மாணிக்கம் பதட்டப்படுறாங்க. என்ன சம்மந்தி திருதுப்புன்னு ஃபோனை பண்ணிங்க, உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறீங்க, ஏதாவது விசேஷமாக இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் வந்து பாருங்கள் அங்கே விசேஷமாக இல்லை பிரச்சனையான்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க, உடனே கிளம்பி வாங்க, இந்த பேச்சுக்கு மட்டும் எதுவும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் பயங்கர கோவத்தோட ஃபோனை வைக்கவும், இங்கே மாணிக்கம் இருந்துட்டு, என்ன சம்மந்தி இப்படி கோவமாக பேசுகிறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கி இருந்துட்டு, என்னையா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சம்மந்தி ஃபோன் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போது நம்ம 2 பேருமே அங்கே வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விசேஷமாக இருக்குமோ, ஏதாவது கோவிலுக்கு போகிறதுக்காக கூப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தால் நமக்கு தெரியுமா பாக்கியம், நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா இங்கே கோமதி தலைமால கையை வச்சுக்கிட்டு உட்காண்ட்ருக்கவும், பாண்டியன் பயங்கர கோவமாக இருக்காங்க. அங்கே மயிலை பார்த்தா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாக்கியத்துக்கு மனசில் கிழி விழுந்துருது. ஐயோ ஏதோ பிரச்சனை போல், மயில் வர இப்படி அழுதுகிட்டு இருக்காளே என்னம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மயிலே ஏன்டி இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு போகவும், உடனே இங்கே பாக்கியம் வந்து, ஏன் மயில் இப்படி அழுகிற, உன்னை பார்க்கவே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, இந்த வீட்டில் உள்ள யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா, உன்னை அடித்தாங்களா, உன்னை கொடுமைப்படுத்தினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அட போதும் நிறுத்துங்கம்மா, என்ன நீங்கள் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பண்ண தப்பெல்லாம் நீங்கள் இப்போ என்னமோ நாங்கள் ஏதோ கொடுமைப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவப்படுறாங்க. என்ன சம்மந்தி நீங்கள் இப்படி கோவப்படுறீங்க, மயில் அழுதுகிட்டு இருந்தா மனசு கேட்காம என்ன நடந்துச்சோன்னு சொல்லிட்டு இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக கேட்கவும், உடனே இங்கே பாண்டியன் எடுத்துட்டு, ரொம்ப அப்பாவி மாதிரி தான் நடிக்கிறீங்க, நீங்கள் பண்ண துரோகத்தை எல்லாத்தையுமே இப்போது உங்கள் பொண்ணு பற்றின மொத்த விஷயத்தையுமே என் பையன் எல்லாமே சொல்லியாச்சு, இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சுற்றி வளைச்சு பேசாமல் டைரெக்டாக விஷயத்துக்கு வராங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, என்ன சம்மந்தி
என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. என் பொண்ணு நல்லா தான் படிச்சிருக்கா. நீ என்னமோ வீட்டை விட்டு போக சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் ஒரு பக்கம் கத்தவும், உடனே இங்கே நம்ம ஹம், பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்க, சும்மா இங்கே வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் ஒழுங்காக நீங்கள் 3 பேரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே பாக்கி இருந்துட்டு, வேறு வழியே இல்லை, மயிலை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவே கூடாது, எப்பாடுபட்டாவது இந்த வீட்டிலே தான் இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, இங்கே பாருங்க சம்மந்தி, அப்படியெல்லாம் என் பொண்ணை வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. என்ன சம்மந்தி, பொண்ணை பெற்றுட்டா நாங்கள் எல்லாருமே உங்கள் காலடியில் வந்து விழுந்துடணும்னு நினைக்கிறீங்களா? என்ன இப்போ வயசு, அதுக்கப்புறம் படிப்பு, இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்காக என் பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பி வாழை வெட்டி இருப்ப வைப்பீங்களா? அதெல்லாம் முடியாது. இங்கே பாருங்கள், என் பொண்ணு இந்த வீட்டில் தான் ராணி மாதிரி வாழுவா. நான்லாம் எங்கள் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. அப்படி மட்டும் நீங்கள் கட்டாயப்படுத்தி என் பொண்ணை வீட்டை விட்டு தொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்பா, அவங்க 3 பேரையும் வெட்டி சாச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்ப்பா. தப்பே பண்ணாமல் நம்ம எதுக்காக ஜெயிலுக்கு போகணும்? ஏதோ நம்ம தப்பு பண்ண மாதிரி நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, தப்பு பண்ணவங்க அவங்க, தண்டனை அனுபவிக்க வேண்டியதும் அவங்க. ஆனால் நம்ம தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். என் வாழ்க்கையே போச்சுப்பா. அப்பா, அவங்களுக்கு யாரையுமே நான் உயிரோடு விட மாட்டேன், கொண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் உள்ள கத்தியை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. உடனே இங்கே நம்ம இது கதிர் வந்து நம்ம சரவணன் வந்து பிடிச்சிக்கிறாங்க. அண்ணா அவசரப்படாதுண்ணே, ஏதாவது எக்கு தப்பாக நடந்துட்டு போகுது, அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கணும், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருண்ணே, எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டே கதிர், பேசலாம் கூடவே கூடாதுடா, இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும், நான் அவங்கள வெட்டி போடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம பாண்டியன் கதிர் எல்லாருமே நம்ம சரவணனை பிடிச்சிக்கிறாங்க ரொம்பவே கெட்டியமாக. இப்போது இங்கே பாக்கி இருந்துட்டு, என்ன குடும்பமாக சேர்ந்து எங்களை கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி குடும்பத்தை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. இப்படிப்பட்ட குடும்பம்னு தெரிஞ்சிருந்தா நான் என் பொண்ணை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து ரொம்பவே நல்லவங்க மாதிரி சீன் போட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், பார்த்தீங்களாப்பா அவங்க எப்படி பேசுகிறாங்கன்ட்டு. ஏதோ அந்த குடும்பம் ஹரிச்சந்திரன் குடும்பம் மாதிரி அவ்வளோ ரீல் விட்டுக்கிட்டு இருக்கு அந்த அம்மா. இந்த குடும்பத்தில் பொண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்களாம். நாங்கள் யாருன்னா உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் காலில் விழுந்தோமா? நீங்கள் தானே 1008 பொய்யை சொல்லி எங்கள் குடும்பத்தவே ஏமாத்திருக்கீங்க. உங்களை சும்மாவே விடக்கூடாது. அப்பா, இப்போவே போலீஸுக்கு கால் பண்ணுங்கப்பா. இந்த மயிலை அரெஸ்ட் பண்ணி அவங்க குடும்பத்தோடவே ஜெயிலுக்குள்ளே போடணும். அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். இப்போ இனிமேல் யாரையும் ஏமாற்றாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாக்கி இருந்துட்டு, ஃபோன் பண்ணுங்கள், அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என் பொண்ணை தான் நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து பேசிக்கிட்டு இருக்கவும், உடனே மயில் இருந்துட்டு, அம்மா, உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன், எந்த பொய்யும் சொல்லாத, உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு. ஆனால் உனக்கு இஷ்டம், அதாவது உனக்கு வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி நான் தாம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த பிரச்சனையை சரி செய்ய பார்க்காம போலீஸு அடி தடின்னு சொல்லிட்டு இறங்கலான்னு நினைக்கிறியா? இப்போ என்னப்பா, இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சரவணன் இருந்துட்டு, என்னடி என்ன எல்லார் முன்னாடியும் நாடகம் போடலான்னு நினைக்கிறியா? அவங்க மட்டும் இங்கேருந்து கிளம்பக்கூடாது, நீயும் கூடவே போகணும். நீ இந்த வீட்டில் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, மயிலே பாத்தியா மயிலே, அவங்களுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணி பேசுகிறியே, இப்போ உன்னை கொன்று போட்டுருவோன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொல்கிறாரு. அவர் சொல்கிற மாதிரி உன்னை கொன்று போட்டுட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இங்கே பாரு மயிலு, இந்த குடும்பத்து மேலேயே நம்ம கேஸை கொடுப்போம், வா, நீ நம்ம வீட்டுக்கே வா, அவங்களாம் வந்து நம்ம வீடு ஏறி வந்து நம்ம கையில் காலில் விழுந்து உன்னை கூட்டிகிட்டு போவாங்க, அந்த மாதிரி நான் பண்ணுறேன், வா மயிலு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் சொல்லவும், நீங்கள் மயில் இருந்துட்டு, அம்மா ஏம்மா இப்படி பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதம்மா, இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி செய்ய பாரு அப்படின்னா நீ பாட்டுக்கு பிரச்சனையை இன்னும் வளர்த்து விட தானே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஒரு பக்கம் அழுகுறாங்க. உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், கோர்ட்டு வரைக்கும் கூட போங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், இங்கேருந்து கிளம்புனா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. சரவணன் வந்து மயிலோட திங்ஸ் எல்லாத்தையுமே இப்போது பேக்கில் போட்டு கொண்டு வந்து இங்கே மயிலோட முகத்திலே விட்டு எறிகிறாங்க. உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, ப்ளீஸ் மாமா, நான் பண்ணினதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தான், இந்த மாதிரி தப்பை நாங்கள் பண்ணியிருக்கக்கூடாது, உங்களை ஏமாத்திருக்கக்கூடாது, எங்களை மன்னிச்சிருங்க மாமா, தயவு செஞ்சு இனிமேல் நாங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டோம்,
எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் சொல்லவும், உடனே இங்கே நம்ம சரவணன் உன்னை மன்னிக்கிற வேலையே வேண்டாம், ஒழுங்கு மரியாதையாக உன் அப்பாவும் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடுடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சண்டை போய்கிட்டு இருக்க நேரத்துலேயே இங்கே நம்ம குழலி, அதுக்கப்புறம் நம்ம மீனா, செந்தில்னு எல்லாருமே வராங்க. இப்போது இங்கே குழலி இங்கே வந்ததுமே மயில்கிட்ட போயிட்டு, ஏண்டி உனக்கு ஏமாத்துறதுக்கு எங்கள் குடும்பம் தான் கிடைச்சிச்சா? என் தம்பியோட வாழ்க்கையவே நாசம் பண்ணியிருக்க, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இங்கே பாரு, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பிடு, என் தம்பிக்கு நாங்கள் வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே எங்கள் மயில் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் பேசாதீங்க, தயவு செஞ்சு அவங்களுக்கு வேறு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே நாடி நீ சொல்கிறது அதெல்லாம் நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம், நீ இடத்த காலி பண்ணு, போதும், நீ ஏமாத்துறது எல்லாமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவுமே, அக்கா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்கலக்கா, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்களே. ஆமாம், எத்தனை பொய் சொல்லியிருக்கீங்க, இன்னும் தெரியாத பொய் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே நம்ம மயில் வந்து தடுமாறி நிற்கிறாங்க. மயில் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த நகை விஷயத்தை இது வெளியே யாருக்கிட்டையாவது மயில் இது மீனாவும் ராஜியும் சொல்லிட்டா என்ன பண்ணுறது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதட்டத்தில் இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு மீனா கிட்ட குசு குசுன்னு சொல்கிறாங்க, அக்கா நம்ம நகை விஷயத்தை இப்போவே சொல்கிறது தான் ரொம்ப கரெக்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ராஜி நானும் அதை தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது எங்கள் பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருமா மீனா, நாங்களாம் எந்த பொய்யும் சொல்லலை, ஏதோ 2 பொய்யும் சும்மா அப்படி அடிச்சு விட்டோமே தவிர இந்த குடும்பத்தை ஏமாற்றணுன்னாலாம் எங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. மயிலுக்கு வயசாகிக்கிட்டே போகுதே, இன்னும் கல்யாணம் நடக்கலை அப்படின்றதுனால மட்டும்தான் இப்படி ஒரு பொய்யை சொன்னோம், மற்றபடி நாங்கள் குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்துங்க, உங்களை மாதிரி பொய்க்காரங்களாம் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. உடனே இங்கே நம்ம பாண்டியன்கிட்ட வந்து, மாமா இவங்க படிப்பு விஷயத்தில், அதுக்கப்புறம் வயசு விஷயத்தில், குழந்தை விஷயத்தில் மட்டும் ஏமாத்தலை மாமா, இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம பாண்டியன் எடுத்துட்டு, என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மாமா நகை விஷயத்துலையுமே ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நகை விஷயத்துலையா, நகை விஷயத்தில் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, ஏன் மீனா உனக்கு என்னடி தெரிஞ்சிச்சு, அப்போது உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியுமா, தெரிஞ்சுமே எங்கள் எல்லாருமே நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னத்தை என்னையும் சேர்த்து சொல்கிறீங்க, என்னால் யாருமே ஏமாத்தலத்த, மயில் அக்காவோட 80 பவுன் நகை, அதான் 80 பவுன் கல்யாணத்துக்காக போட்டாங்கல்ல, அதில் 7-8 பவுன் மட்டும்தான் தங்கம், மற்றபடி மொத்த நகையுமே கவரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா உண்மையை உடைக்க, இதை கேட்ட நம்ம கோமதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் 2 பேரும் பயங்கர பதட்டப்படுறாங்க. முடிஞ்சு இருந்த கொஞ்ச நஞ்சு போய் உண்மை எல்லாமே வெளியே வந்துருச்சு, இனிமேல் நம்ம இந்த வீட்டிலலாம் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே அதாவது தன்னோட பிள்ளை இந்த வீட்டில் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மயில் ரொம்பவே பயப்படுறாங்க. சரவணன் மயில்கிட்ட போயிட்டு, என்னடி என்ன ஒவ்வொன்றா வெளியே வந்துக்கிட்டே இருக்குது, அப்போ கூட நீயா உன் வாயிலிருந்து எந்த ஒரு உண்மையும் சொல்ல மாட்டேன், அதுவாக தெரிய வந்தால் மட்டும் நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தை போடுவேன். மாமா அது வந்து மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, பயங்கரமாக அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, இப்படி பொய் சொல்லி ஒரு குடும்பத்தை ஏமாற்றி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்க, நானாக இருந்திருந்தா அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிருப்பேன். கல்யாணமே ஆகாமல் இருந்திருந்தாலும் பரவாயில்ல, இத்தனை பேரை ஏமாற்றி தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுமா என்னன்னு சொல்லி கூட நான் கண்டிப்பாக யோசிச்சிருக்குவேன். ஏங்க்கா, ஏன் நீங்கள் அப்படி யோசிக்கல, மற்றவங்கள பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருந்தால் போதுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கேட்கவும், ஐயோ மீனா நான் அப்படியெல்லாம் நினைக்கல மீனா, நான் எம்புட்டோ சொன்னேன் அவங்கக்கிட்ட, ஆனால் அவங்க சொல்கிற பேச்சை கேட்காம இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, இதுக்கப்புறமும் நீங்கள் யாருமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இவங்கக்கிட்ட காலில் கையில் விழுந்தா கூட வேலைக்கே ஆகாது, நம்ம வேறு ரூட்டில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, உடனே வீட்டுக்கு வாங்க, மிகப்பெரிய பிரச்சனை, என் பொண்ணை கொடுமைப்படுத்துகிறானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிடுறாங்க.
இங்கே போலீஸுமே வந்து நிற்கிறாங்க. என்ன பிரச்சனை, யார் யாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாக்கியம் வந்து பொய்யா அவுத்து விடுறாங்க. என் பொண்ணை வரதட்சணை கொடுமைப்படுத்துகிறாங்க, என் பொண்ணுக்கு 80 பவுன் நகை வேணும்னு சொல்லிட்டு அவங்க கட்டாயப்படுத்தி கேட்டாங்க. வேறு வழியே இல்லை, நம்ம பிள்ளை நல்லா வாழணுன்றதுக்காக நாங்கள் கடன் உடை வாங்கி 80 பவுன் போட்டோம். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு சீர்வரிசைன்னு சொல்லிட்டு அது இதுன்னு எக்கச்சக்கமாக வாங்கி கொடுத்தோம். அதுவும் பத்தாமல் வீடு காரு பங்களா வேணும்னு சொல்லிட்டு இவங்க இந்த குடும்பம் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணை அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க சார். தயவு செஞ்சு என் பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. மயிலுக்கு படபடங்குது. ஐயோ, எதுக்காக இந்த அம்மா இப்படியெல்லாம் பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அம்மா, ஏம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சரவணன், அதுக்கப்புறம் கோமதி, பாண்டியன் இவங்க எல்லாருமே வாய் மேலே கையை வச்சிடுறாங்க. எந்த அளவுக்கு பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கவரிங் நகை தான் எல்லாமே 8 பவுன் மட்டும்தான் கோல்டுன்றப்போ நம்ம கோமதிக்கு எப்படி மனசு கஷ்டமாக இருக்கும். சார், அவங்க சொல்கிறது எல்லாமே பொய் சார். அவங்க போட்டது 8 பவுன் மட்டும்தான், 80 பவுன் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே கவரிங்காக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து வாரிட்டு வந்து அந்த நகையை காட்டவும், உடனே போலீஸோ பாக்கியத்துக்கிட்ட என்னம்மா நீங்கள் ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே பாக்கியம் வந்து ரூட்டவே மாற்றி விடுறாங்க. அது வந்து சார், நாங்கள் 80 பவுன் தங்கமாக தான் போட்டோம். ஆனால் இவங்க தான் அந்த தங்கத்தை எல்லாமே விற்றுட்டு அதுக்கு பதில் கவரிங்காக வாங்கி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா சார், பணத்துக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என் பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு கூட துணியுவாங்க. இப்படிப்பட்ட குடும்பம்னு தெரியாமல் போச்சு. தெரிஞ்சது தான் நாங்கள் எங்கள் பொண்ணை இந்த குடும்பத்தில் நாங்கள் கட்டி கொடுத்துருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து பயங்கரமாக போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம மயிலுமே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. இந்த அம்மா ஏன் இன்னும் அத்தையோட கோவத்தை இன்னும் அதிகரிக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே பாண்டியன் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க. பாக்கியம் சொல்கிறாங்க, சார், இந்த குடும்பத்தை நாங்கள் போனால் போதுன்னு மன்னிச்சு விட்டுடுறோம். இனிமேல் எங்ககிட்ட எந்த ஒரு நகை பொருள் பணம்னு சொல்லிட்டு அவங்க கேட்கக்கூடாது. என் பொண்ணு சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள் சார். ஏதாவது ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கிக்கிட்டு நாங்கள் எங்கள் பொண்ணை இங்கே இந்த வீட்டில் விட்டுட்டு போகிறோம். மற்றபடி எங்ககிட்ட வரதட்சணை கேட்டு இவங்க கொடுமை பண்ணக்கூடாது சார். என் பொண்ணையும் நல்லா பத்திரமா பார்த்துக்கணும், நல்லா வாழ வைக்கணும் அப்படின்னு இவங்க எழுதி கொடுத்தா மட்டும் நாங்கள் எங்கள் பொண்ணை இங்கே விட்டுட்டு போகிறோம். அப்படியெல்லாம் முடியாது, வீட்டை விட்டு போயே தான் ஆகணும்னு இவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா இவங்க மேலே நாங்கள் கேஸ் கொடுக்குறோம் சார். குடும்பத்தோடு இவங்களை தூக்கி ஜெயிலில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மீனா, ராஜுன்னு எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்க. இங்கே மீனா இருந்துட்டு மயில்கிட்ட போயிட்டு, அக்கா என்னக்கா உங்கள் அம்மா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, மாமாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. பொய் சொல்கிறது ஏமாத்துறதுனா கூட அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஒரு ரூபா கூட மற்றவங்களை ஏமாற்றி இது வரைக்கும் அவங்க பொழைச்சது கிடையாது. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினச்சது கிடையாது. இப்படிப்பட்ட குடும்பத்தை பற்றி உங்கள் அம்மா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை நமக்கு மாமியார் மாதிரியாக இருந்தாங்க, பெத்த அம்மா கூட அப்படி அம்பிட்டு கவனிக்க மாட்டாங்க. அத்தை உங்களை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, உங்களை மட்டும் இல்லை எங்களையும் தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட உத்தமங்க மேலேயே நம்ம குறை சொல்லலாமா? இப்படிப்பட்ட மாமியார் எங்கேயாவது கிடைச்சிருக்குமா, யாருக்காவது கிடைச்சிருக்குமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை, யோசிச்சு பாருங்கக்கா. உங்கள் அம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு தானேக்கா. தயவு செஞ்சு உங்கள் அம்மாவுக்கு எடுத்து சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா சொல்லவும், உடனே இங்கே பாண்டியனும் நம்ம கோமதியும், மீனா அவகிட்டலாம் போயிட்டு எதுக்காக நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவங்க அம்மா எப்படியெல்லாம் போய் அவுத்த விடுற பார்த்தியா? அதே மாதிரி தானே அவளோட மகளும் இருப்பாங்க. இந்த மயிலும் நம்ம வரதட்சணை கொடுமை பண்ணோம், அதுக்கப்புறம் அவளை நிறைய அடித்து கொடுமை பண்ணோம். அவள் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, அவள் தப்பு பண்ணாமல் உண்மையாக நேர்மையாக இருந்திருக்கா. அவள் தப்பு பண்ணிட்டா நம்ம பொய்யா அவள் மேலே பழிய சுமத்தி இந்த வீட்டை விட்டு துரத்துறோம். நம்ம ரொம்ப கெட்டவங்கடி, வீடு அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி புலம்பிக்கிட்டு இருக்கவோ, அத்தை ஏன் அத்தை இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கேட்கவும், வேற என்னடி பண்ணுறது, இப்படியெல்லாம் நம்ம குடும்பத்து மேலே அப்பாண்டமாக பழிய சுமத்துறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம மேலே போய் வழக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் மயில் வந்து போலீஸ்கிட்ட வந்து, சார், என் மாமியார் மேலேயும் என் மாமியார் குடும்பத்து மேலேயும் எந்த ஒரு தப்புமே இல்லை, எல்லா தப்புமே என் அம்மாவும் என் அப்பாவும் பண்ணது தான். எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு வயசு ஆகிக்கிட்டே போகுது. நான் 12ஆம் கிளாஸ் தான் சார் படிச்சிருக்கேன். நான் 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறதுனால
யாருமே என்னை கல்யாணம் பண்ணிக்கல. அதனால் இவங்க வந்ததுமே நாங்கள் இவங்க கிட்ட எம்ஏ படிச்சிருக்கிறதா பொய் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வயசு அவரை விட 2 வயசு அதிகம். ஆனால் எனக்கு கம்மின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட போய் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் 80 பவுன் நகை போடுறதா தான் பேசியிருந்தது. அது கூட அவங்களா கேட்கல. நாங்களா போடுறோன்னு சொன்னோம். அதுவும் என் அம்மாவும் என் அப்பாவும் சொன்னது. ஆனால் போட்டது 8 பவுன் மட்டும்தான் தங்கம். மற்றபடி எல்லாமே கவரிங் தான். இதில் ஃப்ராட் வேலை பார்த்தது என் அம்மாவும் என் அப்பாவும் தான். என் புருஷனோட குடும்பம் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஒருத்தருக்குமே துரோகம் நினைக்காத குடும்பம். அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். என் மாமியார் சொக்க தங்கம். ஏன் என் புருஷன் கூட ரொம்ப ரொம்ப நல்லவர். அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடப்பார். அது மட்டும் இல்லாமல் என்ன கூட அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ நாங்கள் பொய் சொன்ன விஷயமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இப்படி கோவத்தில் இருக்காங்க. என்னை வீட்டை விட்டு போக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஆசை. நான் பொய் சொன்னது, தப்பு பண்ணது எல்லாமே தப்பு தான். இந்த குடும்பத்தை ஏமாத்துனது என் தப்பும் என் குடும்பத்தோட தப்பும் தான். வேணா எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம மீனாவுக்கும் ராஜுக்கும் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. அக்கா மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை. தப்பு எல்லாமே அக்காவோட அப்பா அம்மா மேலே தான். அவங்க வந்து ஒழுங்காக பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அக்காவோட வாழ்க்கையுமே நல்லா இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே சரவணன் இருந்துட்டு, சார் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க. என் வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க. இவங்க 3 பேரையுமே தயவு செஞ்சு ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம மயிலுமே கண்டிப்பாக நான் இந்த தண்டனையை ஏற்றுக்கிறேன் சார். நானாக உங்கள் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லவும், பாக்கியம் வந்துட்டு, ஏ மயில், உனக்கு என்னடி தலையெழுத்து? நீ எதுக்காகடி போகணும்? வேணாண்டி, நான் சொல்கிறத கேளுடி மயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து ரொம்பவே கெஞ்சுறாங்க. அம்மா அமைதியாயிரம்மா, எல்லாமே உன்னால் தான். நீ மட்டும் பொய் சொல்லாமல் இருந்திருந்தா என் வாழ்க்கை இப்படி ஆயிருந்திருக்குமா? நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பேன். எனக்கு கல்யாணமே ஆகலைனாலுமே எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணம் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அதை கூட நான் தாங்கிக்கிட்டு உயிர் வாழ்ந்துருந்துருப்பேன். ஆனால் இப்படி ஏமாத்திக்காரி பட்டத்தை நீங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் எனக்கு கொடுக்க வச்சுட்டீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மயில் அழுதுகிட்டே புலம்புறாங்க. இப்போ போலீஸ்கிட்ட போயிட்டு, சார் தயவு செஞ்சு என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள். நான் பண்ண தப்புக்கு தண்டனை இருக்கணும். நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன். அதுதான் கரெக்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது போலீஸ்கிட்டயுமே சொல்கிறாங்க. போலீஸுமே அந்த விலங்கை எடுத்துகிட்டு வரதுக்காக வெளியே ஜீப் கிட்ட போகவும், உடனே நம்ம மயில் வந்து பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டேயும், மாமா நான் பொய் சொன்னது மிக மிக பெரிய தப்பு தான். நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். நான் இப்போ என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக அங்கே வந்து எத்தனை வருஷம் எனக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். எனக்கு வேறு வழியே இல்லை. சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது என்னுடைய மிகப்பெரிய கனவு, என் ஆசையும் கூட. ஆனால் என் அம்மாவும் என் அப்பாவும் முட்டாள்தனமாக பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சால் என் வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துருமோன்றதுக்காக தான் நான் அந்த உண்மையை மறைச்சேனே தவிர மற்றபடி இந்த குடும்பத்தை ஏமாற்றணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையவே கிடையாது மாமா. என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து இங்கே போலீஸ்கிட்ட வந்து நிற்கிறாங்க. போலீஸுமே இங்கே நம்ம மயிலோட கையில் விலங்க மாட்டுறாங்க. இப்போது இங்கே பாக்கியமும் மாணிக்கவும் பயங்கரமாக கதறி கதறி அழுறாங்க. சார் என் பொண்ணை விட்டுருங்க சார், தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருங்க. என் பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை, எங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கம்மா, இப்படி பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ண சொல்லி உங்களை யார் அடித்தா? உண்மையாக சொல்லி உங்கள் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கலாம்ல. பொய் சொன்னதுனால இப்போ இந்த பிரச்சனை எவ்வளோ தூரம் வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்களா? அதான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது. இங்கே பாருங்கள், தப்பு பண்ணிட்டீங்க, தண்டனையை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து மயிலையும் மயிலோட குடும்பத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது ஸ்டேஷனுக்கு போனதுமே இங்கே பாக்கியம் வந்து, சார் தயவு செஞ்சு எங்களை வெளியே விட்டுருங்க சார், எங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்குது, நாங்கள் வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. வயசு பிள்ளைங்க சார், தனியாக விட்டுட்டு இருக்க முடியாது. இனிமேல் நாங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டோம், யாரையுமே ஏமாற்ற மாட்டோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் கெஞ்சுறாங்க. இப்போது மயில் இருந்துட்டு, ஆமாம்ல சுடர் இருக்கா, அவளை பற்றி நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம மயில் இருந்துட்டு இது போலீஸ்கிட்ட, சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் என் தங்கச்சி வீட்டில் தனியாக இருப்பா, என் அம்மாவை மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிடுங்க, அதுக்கான தண்டனையை சேர்த்து நாங்களே அனுபவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ வயசு ஃபுல்லாக இருக்கிறதுனால நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்தை மட்டும் அனுப்புகிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. சுடர் வந்து
ஏ ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாசலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே அம்மாவும் அப்பாவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம பாக்கியம் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. சுடர் இருந்துட்டு, ஏம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா அழுதுகிட்டே இருக்கா, அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இங்கே நம்ம சுடர்கிட்ட சொல்கிறாங்க. சுடருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிற, எப்படியாவது அக்காவையும் அப்பாவையும் நம்ம ஜெயிலிருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னடி என்னடி பண்ண முடியும், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் தண்டனை அனுபவிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த மயில அவ வாயிலே சொல்லி அவளே ஒத்துக்கிட்டா. அந்த போலீஸு சும்மா இருப்பாங்களா, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஜெயிலில் வச்சுட்டாங்க. இப்போது நம்மளாம் நினச்சாலும் வெளியெல்லாம் கொண்டு வர முடியாது, அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு தான் அவங்க வெளியவே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரவணன் இருந்துட்டு சைலண்ட்டாக உட்காண்ட்ருக்கவும், கோமதியோ, இங்கே பாருப்பா சரவணா, இப்போது மனசு எந்த அளவுக்கு நொந்து போயிருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. அதெல்லாம் கண்டது போனதெல்லாம் நீ மனசில் வச்சு குழப்பிக்காதப்பா. இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா. அது மட்டும் இல்லாமல் மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நீ முடிவெடுத்தாலும் ஓகே தான்ப்பா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவங்க அப்பா அம்மா தான் போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. மயில் பாவம்டா, ஏதோ அவளால் உண்மையை சொல்ல முடியல, சொன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துருக்காளே தவிர மற்றபடி அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. மொத்த தப்புமே அந்த மேலேயும் பாக்கியத்தோட புருஷன் மேலே தான் இருக்குது. நீ கொஞ்சம் யோசித்து நல்ல முடிவு எடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே சரவணனுமே பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம சரவணன் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.